உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 27 கோடி பேர் புனித நீராடி உள்ளனர். பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய நிலையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புனித நீராடுவதற்கு மக்கள் குவிந்து வருகின்றனர். கடந்த புதன்கிழமை மௌனி அமாவாசையை முன்னிட்டு பல லட்சம் பேர் திரண்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்திற்கு பிறகும் கும்பமேளாவில் புனித நீராடுவதற்கு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்த வண்ணம் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜ் நகருக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. பல்வேறு இடங்களிலிருந்து பிரயாக்ராஜ் நகருக்கு இயக்கப்படும் விமானத்தின் கட்டணம் அதிகமாக இருந்ததால் பயணிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு விமான நிறுவனங்களிடம் மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதையடுத்து மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் விமான நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கியதுடன் விமான கட்டணத்தையும் 30 முதல் 45% வரை குறைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக 364 சிறப்பு ரயில்கள் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இயக்கப்பட்டு வருகின்றன. கும்பமேளா பகுதியில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூடாரம் அமைந்துள்ள பகுதியில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது. கும்பமேளாவிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான கூடாரங்கள் அமைக்கப்பட்ட பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 12க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீக்கிரையானது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த கர்நாடகாவைச் சேர்ந்த 4 பேரின் உடல் அவர்களின் சொந்த ஊரான பலகாவிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் பலியாவைச் சேர்ந்த தாயும் மகளும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததை அடுத்து இருவரின் உடல்களும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பெண்களின் உடல்களும் அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன.